சென்னையில் தொழிலதிபருக்கு 35 ரூபாய் கோடி கடன் பெற்றுத் தருவதாக 70 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சத்திரிய சான்றோர் படை தலைவர் ஹரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சியில் பதுங்கியிருந்த சத்திரிய சான்றோர் படை தலைவர் ஹரியை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கடன் மோசடிக்கு உதவியதாக சேலத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சென்னையில் தொழிலதிபருக்கு 35 கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக 70 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சத்திரிய சான்றோர் படை தலைவர் ஹரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், விவரங்களை பகிரலாம். சென்னையை சேர்ந்த தொழிலதிபருக்கு தனது தொழில் விரிவாக்கத்திற்காக கடன் உதவி கோரிய போது அவரிடம் 2% கமிஷன் தொகை தர வேண்டும் என்று கூறி அதனை பெற்றுக்கொண்டு கடன் தொகையும் வாங்கி தராத புகாரின் அடிப்படையில் சான்றோர் படைத்தலைவர் ஹரி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சத்திய சான்றோர் படைத்தலைவர் கூடிய ஹரிநாடார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 35 கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக 2% கமிஷனாக 70 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாகவும் பணத்தை கேட்கும் போதெல்லாம் மிரட்டியதாகவும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சியில் பதுங்கியிருந்த அவரை நேற்று மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சேசிங் செய்து அவரை கைது செய்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடன் மோசடிக்கு உதவியதாக சேலத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவரையும் போலீசார் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். இருவரையும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பா சென்னையை சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவரிடம் தனது தொழில் விரிவாக்கத்துக்காக 35 கோடி ரூபாய் பணம் உதவி கேட்டு ஹரிநாடரிடம் சென்றதாகவும் அப்போது அவர் கடன் வாங்கி தருவதாக கூறி அதற்கு 2% தனக்கு கமிஷன் தொகை தர வேண்டும் என்று கூறி 70 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாகவும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு கடன் உதவியும் தராமல் நீண்ட நாட்களாக மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து A4 குற்றவாளியாக ஹரிநாடாரை சேர்த்தும் A2 குற்றவாளியாக பாலசுப்ரமணியத்தை சேர்த்தும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஹரிநாடார் தற்போது ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவானதாக கூறப்படுகிறது. அந்த நிலையில் தான் திருச்சி பைபாஸ் சாலையில் காரில் சென்று கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சேசிங் செய்து ஹரிநாடாரை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து பணம், 7 செல்போன்கள், டாங்கில்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவருக்கு உடந்தையாக இருந்ததாக பாலசுப்ரமணியம் என்ற நபரையும் சேலத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். 2 நபர்களையும் நேற்று சென்னை அழைத்து வந்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஹரிநாடாரை தொடர்ந்து காவலில் எடுத்து விசாரிக்கும் திட்டமிட்டிருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.